வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து கேப் அப் கொடுக்கல, கேப் டவுன் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தல நம்ம கொடுத்துருந்த 3 சப்போர்ட் கொடுத்துருந்தோம். 3வது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3க்குள்ளே சப்போர்ட் எடுத்து அப்சைடு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் நம்ம சொல்லியிருந்த மாதிரி போகலை. நம்ம சொல்லியிருந்த 3வது சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே தான் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலையும் நம்ம தான் சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கேப் அப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் அந்தமாதிரி ஓப்பனே பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனிச்சு. நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் அது மதிக்கவே இல்லை. இந்த இடத்துல வந்து பெருசாகவே சப்போர்ட் எதுவும் போன மாதிரி தெரில. அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்த்து செகண்ட் சப்போர்ட் நியரஸ்ட் வந்து ஃபுல் சைட்வேஸ் செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சுது. சரி, ஓகே. சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். இந்த சென்செக்ஸும் அப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு கிட்டக்கே போகல. நான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட நம்மளோட தேர்ட் சப்போர்ட்டையும் உடைச்சிட்டான். மார்க்கெட் உடைக்கல. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2வது 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடச்சி அந்த செட்டப்பில் கொஞ்சம் சைட்வேஸ் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல் சைட்வேஸ் செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட்டில் பிரிமியத்தில் எந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்த இண்டெக்ஸில் ஆனால் ஒரு மூவ்மெண்ட்ஸ் செஞ்சு பிரிமியத்தில் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பெருசாகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஹையை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இன்சைடில் தான் உள்ளே முடிஞ்சிருக்கு. ஹை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லோ பிரேக் பண்ணல, ஒரு மிடில் தான் முடிஞ்சிருக்கு. அது பார்த்தோம்னா இந்த டபுள் டாப் அந்த ஏரியில் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் க்ளோசிங் பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த டாப் பிரேக் பண்ணி திருப்பி க்ளோசிங் உள்ளுக்குள்ளே இருக்குது. ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்ன ஒரு வாய்ப்பு சொல்லியிருந்தோம். நம்ம இங்கேருந்து அப்சைடு திரும்ப வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதையும் உடச்சி தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. 15 மினிட்ஸ் ஆகும். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,669 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 24,837 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,973 அப்படிங்கிறது இன்னையோட ஹை தான் நம்ம தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 24,509 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 24,378 அப்படிங்கிறது நேற்றோட லோ தான் செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,244. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரேஞ்ச் இந்த இடத்துக்குள்ளே எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகும். இந்த எல்லை விட்டு எந்த டைரெக்ஷனில் எல்லை வருதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் அப் சைடு, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் டவுன் சைடு, அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. மதில் மேல் போனேன்னு சொல்லணும், அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. இந்த மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் ஒரு கேப்பாக போயிருந்துச்சுன்னா அடுத்தது அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும் பட்சத்தில் அது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுபோல் கேப் டவுன் இருந்தால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பற்றி பார்த்தோம்னா இதுலேயும் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம்னா அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் டேவோட லோவை பிரேக் பண்ணல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இதுபடி பார்த்தா மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப்பில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் இது லெவல்ஸ் என்ன மாதிரி இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 55,123 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 55,332, அடுத்து 55,594 அப்படிங்கிறது வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,797 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 55,558ங்கிறது நேற்றோட லோ, அது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து 54,226 தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நிஃப்டியில் போட்ட அதே ஸ்டைல் தான் இதுவுமே இருக்குது. இது எல்லா ஜோன் செட்டப் தான். இதுக்குள்ளே மார்க்கெட்டுக்கு வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதில் எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே சமயம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. அதனால தான் எல்லோ ஜோன் நம்ம நடுவில் போட்டிருக்கோம்.
இப்போ இந்த எல்லோ ஜோனுக்கு உள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டும் சைடுவேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணி ஒரு கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப் சைடு போகும். அதில் கேப் டவுன் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. அடுத்து சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்தோம்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கு. ஆனால் லோவை பிரேக் பண்ணல. இதுபடி பார்த்தா மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கான செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது இதில் பார்த்தோம்னா நம்ம இந்த கொடுத்து இந்த டபுள் இந்த டாப் ஏரியா இதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் போணுச்சு. ஆனால் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதுபடி பார்த்தா வீக்கு. அதாவது இந்த இடம் பிரேக் கொடுத்துருக்கு, அது வந்து பாசிட்டிவாக இருக்குது. இந்த இடம் பிரேக் பொறுத்தவரைக்கும் நெகட்டிவாக இருக்குது. சரி, ஓகே. அது 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸில் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 81,530 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,101ங்கிறது செகண்ட் ரெசன்ஸாக இருக்கும். அது வந்து இன்றைக்கி போனால் ஹை. சரி, ஓகே. தேர்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா 82,572 அப்படிங்கிறது நேரத்தோட ஹை தான் தேர்ட் ரெசன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 80,927 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு நேரத்தோட லோ தான் செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 80,651. அதுக்கடுத்து 80,032 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதுவுமே இந்த எல்லோ ஜோன் செட்டப் தான். நம்ம மூணுமே ஒரே ஸ்டைலில் தான் இருக்குது. இந்த எல்லோ ஜோனுக்குள்ள இருக்க மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்கும். இதில் எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகிறது வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் ஒருவேளை கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை கேப் டவுன் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டவுன் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஏரியாக்குள்ளே பிரேக் பண்ணிட்டோன்னா அந்த டைரெக்ஷனில் போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது உள்ளே இருக்க வாய்ப்பு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சைடு வைஸ் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏதோ டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.